கர்த்தர் இவரை மூலமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலுமாய் கூட டேவிட் சம்பத் குமார் ஐயா நமக்கு செய்தி கொடுக்க இருக்கிறார். கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ பயத்தோட காத்திருந்து செய்தியை கேட்டு அதன்படி நடப்போமாக. ஐயா, இது உங்களுடைய நேரம், நீங்க தொடங்கலாம். என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகுவாங்க. இன்றைய தினத்திலும் நாம இந்த பாடங்களை படிக்கும் பொழுது சில அடிப்படை சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய சாட்சியாகமத்திலே அம்மையார் என்ன எழுதுகிறார்கள்? 7ஆம் நாள் அட்வென்த் விசுவாசத்திற்கு 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனமும் ஆசரிப்பு கூடாத பாடமும் அஸ்திபாரமாக இருக்கிறது என்று அவர்கள் எழுதுகிறார். ஆக இந்த பாடங்கள் ஒரு சராசரி அல்லது ஒரு சாதாரண அதிகமான கல்வி அறிவு இல்லாத விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அதை சொல்ல வேண்டிய வகையிலே அதை நாம் சொல்லி விளங்க வைக்க வேண்டும். ஏனென்றால் இது கடைசி கால மீதமான சபையினுடைய ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தை எல்லாருமே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த முத்தூது சத்தியத்தினுடைய அடிப்படை. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இதை அறிந்திருக்க வேண்டிய பிரகாரமாக அறிந்திருப்போமானால் நம்முடைய அடிப்படை அஸ்திபாரமாகிய இந்த அட்வென்த் விசுவாசமானது மிகவும் உறுதியாக இருக்கும். அதனால் இவர்களை படிப்பதற்கு நமக்கு ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த ஒரு உதவிக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த மாலை நேரத்திலே நம்முடைய கவனத்தை சற்று ஆதியாகம புத்தகத்துக்கு நாம் திருப்பலாம். அதிகமாக வசனங்களை நான் எடுத்து கொடுக்க போகிறதில்லை. ஏனென்றால் ஆதியாகம புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிப்பின் சரித்திரம்ன்றது நமக்கு எல்லாருக்குமே அதிகமா தெரிந்த ஒரு வசனம் வார்த்தைகள். அந்த ஆதியாகமத்துல இருக்கக்கூடிய ஆரம்பத்துல பாவம் எப்படி நுழைந்தது, பாவத்தை எப்படி சாத்தான் தோன்றினான், எப்படி ஆதாமும் ஏவாளும் விழுந்தார்கள், அந்த பாவத்திற்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது, அதற்கு பிறகு தேவன் அந்த தோட்டத்திலே என்னென்ன காரியங்களை மாற்றி கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் மிக முக்கியமான பாடங்களாக நாம படித்திருக்கிறோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம், இதனுடைய தலைப்பு ஜீவ விருட்சத்தின் கனியும் ஆசரிப்பு கூடாரமும் அப்படின்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனி ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திற்கும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது? தேவன் என்ன அடிப்படையான ஒரு சத்தியத்தை அதிலே நமக்கு விளக்கி காண்பித்து இருக்கிறார் ஏற்கனவே. முதலாவது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் ரோமர் 7ஆம் அதிகாரம். ரோமர் 7ஆம் அதிகாரம் ரோமர் 7 7வது வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்?
நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இந்த வசனத்தை நம்ம அடிப்படையா வச்சு கொஞ்சம் ஜெபத்தோடு நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில சத்தியங்கள் நமக்கு விளங்கும். ஏவாள் ஆதாம் ரெண்டு பேருமே அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்த போது அவர்கள் பாவம் செய்தவர்கள் ஆனார்கள் அப்படின்றதுதான் தேவனுடைய ஒரு தீர்ப்பு, அவருடைய தீர்ப்பு, பரலோகத்தினுடைய தீர்ப்பு அது. ஆக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது சீனாய் மலையிலே மோசையுடைய காலத்துல. அதற்கு முன்பாக நியாயப்பிரமாணம் கைகளில் கொடுக்கப்படல. இந்த மாதிரி கற்பலகைகளில எழுதி கொடுக்கல. கற்பலகைகளை எழுதி கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு போய் வைக்க வேண்டிய ஒரு இடமாக ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு உடன்படிக்கை பெட்டியை கட்டளையிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கும்படி சொன்னார். அது அடுத்த ஒரு முன்னேற்றம். ஆனால் ஆரம்ப காலத்திலே அந்த நியாயப்பிரமாணமானது மோசையிடம் கொடுப்பதற்கு முன்பாக நியாயப்பிரமாணமானது கையிலே கொடுக்கப்படும். எகிப்திலே ஜனங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து அறியவில்லை. அநேக காரியங்களை குறித்து அறியாதபடிக்கு அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 430 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்துல தேவனுடைய கருபை அவர்களோட இருந்ததை தவிர அவர்கள் தேவனை அதிகமாக நெருங்கி அறியவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாக தான் இவர்களும் பாவம் செய்தார்கள். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஆனால் ஆதாமும் ஏவாளும் செய்தது பாவம் என்பது எப்படி நமக்கு முடிவானது? ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்த போதே அதுக்கு முன்பாகவே தேவனுடைய 10 கற்பனைகள் அங்க இருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் அல்லது 10 கற்பனைகள் என்று ஒன்று அங்கு இருந்ததுனாலதான் அவர்கள் செய்தது பாவம் என்று உறுதியாச்சு. ஆகையினாலே இந்த ஒரு உறுதி நிமித்தமா நம்ம பார்க்கும் பொழுது அந்த பழத்தை இச்சித்தது, அது செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை புசிச்சது, இது எல்லாமே அவர்களுக்குள்ளே பாவம். இவ்வளவு பாவத்தையும் பாவம் என்று எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அந்த நேரத்திலேயே அவருடைய பிரமாணங்கள் இருந்தது. ஆக சீனாய் மலையில தான் பிரமாணங்கள் கொடுத்தது அப்படின்றதுக்கு கிடையாது. முன்கூட்டியே தேவன் பாவம் இல்லை என்றதை தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார், எடுத்து காண்பித்திருக்கிறார். ஆனால் அந்த கற்பனைகள் கையில கொடுக்கலனாலும் அந்த நாட்கள்ல ஆபிரகாமுடைய காலத்துல நோவுடைய காலத்துல எப்படி தேவன் அவர்களோட பேசினாரோ அவர் நேரடியாக பேசி அவர்களுக்கு இந்த சத்தியங்களை அவர்களுக்கு விளங்க வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுத்த வெளிச்சங்களே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் கற்பலகையாக சீனாய் மலையில தான் கொடுக்கப்பட்டது. அப்படியானால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போதே கற்பனை அங்கு இருந்தபடியினாலே உடன்படிக்கை பெட்டியிலே இருக்க வேண்டிய கற்பனை, இருக்க போகிற கற்பனை முதலாவது எங்கே இருந்தது என்றால் அவருடைய ஏதேன் தோட்டத்துல இருந்தது. அதுவே 2 கனி மரங்களை அங்க வச்சிருக்கிறார். ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. இந்த 2 கனி மரங்களையும் ஆண்டவர் அங்க நடுவில் வைத்து இதிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் சொல்லி சொல்லும் பொழுது இதைதான் அவர்கள் புசித்து பாவம் செய்தார்கள் நமக்கு தெரியும். பாவம் செய்த பிறகு தேவன் அவர்களிடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்பி வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகம புத்தகம்
ஆம், 3வது அதிகாரம் 24ஆம் வசனம். இருபத்தி மூன்றாம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வெறும் 22, 23. ஆதியாகமம் 3, 22, 23. 22, 23. பின்பு தேவனாய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்க ஒரு தேவனானவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அதையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. அப்படியானால் பாவம் செய்த பிறகு என்றைக்கும் அவன் உயிரோடு இருப்பானானால் பாவம் செய்து கொண்டே காலம் முழுவதும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதான் அதோடைய நிலைமை. அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. ஆகையினால் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருக்கிறார். பாவத்தில் விழுந்தவர்களுக்கு வேறு வகையில அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் பறித்து புசித்து அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் தொடர்ந்து அழியாதபடிக்கு நித்தியமான ஒரு ஜீவனையும் பெற்று பாவத்தையும் செய்து கொண்டு இருப்பார்களானால் அது ஒரு பெரிய ஆபத்தான நிலைமை. அந்த ஒரு நிலைமையை நிமித்தமாக, அந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாக அவர் என்ன சொல்லுகிறார், அந்த கனியை அவர்கள் மீண்டும் புசித்து அவர்கள் என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். சரி, வெளியே துரத்தி விட்டவுடன் அடுத்தது என்ன செய்தார்? 24ஆம் வசனத்தை பாருங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் மனுஷரை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய, அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ள அவங்க போய் திரும்பவும் போய் அந்த கனியை புசிச்சிடக்கூடாது. பறித்து புசித்தால் அது திரும்பவும் பெரிய ஆபத்துல கொண்டு விட்டு. அதனால முக்கியமான காவல் அவர் எங்க போடுகிறார்? அந்த வழியை அவர் அடைத்து வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் அங்க வைக்கிறார் காவலுக்கு. ஆக நித்திய ஜீவன் அப்படின்றது மனுஷனுக்கு சுதந்திரிக்க போகிறதுக்காக வேண்டி அவன் போக வேண்டிய இடம், போக வேண்டிய வழி இனிமேல் பட்டு நேரடியாக அவன் ஏதேனுக்குள்ள ஜீவவிருட்சத்தின் கனி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள அவன் போக முடியாது. அந்த இடத்தை அவர் தடை செய்து வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக தடை செய்யப்பட்ட இந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து நிற்க வேண்டும். அந்த வழியை அவர்கள் அடைத்து போட்டதுனால அந்த வழியிலே கேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயம். இந்த வீசுகிற சுடரொளி பட்டயம் அப்படின்றது இன்னும் ஒரு விளக்கம் என்னவென்றால் அது சேராபியன்கள். சேராபியன்கள்ன்றது எப்பவுமே அக்னிமயமானது. அந்த சேராபியன்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே உண்டு, பரலோகத்திலே உண்டு. ஆக அந்த சேராபியன்களையும் கேருபீன்களையும் அங்க என்ன செய்கிறார் என்றால் காவலுக்கு வைத்து இவர்கள் உள்ளே போகாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் அந்த வாசலிலே வந்து நின்று அவர்கள் தினமும் பலியிட்டு தொழுது கொண்டு போகிறார்கள். இதுதான் ஆரம்ப காலத்துல இருந்த ஆசரிப்பு கூடாரம். மோசைக்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கும் பொழுது
பரலோகத்துல உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய கவனமா இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பரலோகத்துல இருந்த மாதிரி ஏற்கனவே அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்தில் அந்த மாதிரியை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த கற்பனை அங்க இருந்தது. அந்த கற்பனை அங்க இருந்ததுனாலதான் ஆதாம் ஏவாள் செய்தது பாவம் முடிவாச்சு. அவர்கள் பாவம் செய்த பிறகு ஏதேன் தோட்டத்துல இருந்த எல்லாமே அதனுடைய பரிசுத்தத்தை இழந்து எல்லாமே தீட்டாய் போச்சு. அந்த ஒரு காரணத்தினால தேவன் அவர்களை வெளியே அனுப்பி அதே நேரத்துல திரும்பவும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாக திரும்பவும் உள்ளே கூட்டு கொண்டு வருகிறது. இதுதான் ரட்சிப்பின் திட்டம், இதுதான் ஆண்டுடைய வழி. சரி, ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே அவர் இந்த கேருபீன்களையும் சேராபீன்களையும் வைத்திருந்த போது ஆதாம் ஏவாள் என்ன செய்கிறார் என்றால், முதலாவதாக அவர்கள் அந்த வாசலிலே நின்று அவர்கள் அந்த பலி செலுத்துகிற முறையை கண்டினியூ பண்றாங்க, தொடர்ச்சியா செய்துட்டு வர்றாங்க. அந்த முதல் பலி அவர்களுக்கு எப்போ செலுத்தப்பட்டது? அவர்கள் பாவம் செய்த உடனே நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்ச உடனே அவங்க போய் ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களிடத்துல உறுத்தப்பட்டிருந்த அந்த இலையலாகிய ஆடையை எடுத்து போட்டுட்டு அவர்களுக்கு அந்த தோலானால ஆடையை அவருக்கு கொடுக்கிறார். தோலானால ஆடையை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு மிருகத்தை அடிக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் வேதாகமத்திலே நமக்கு அடிக்கப்பட்ட மிருகம் ஆடு என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அது ஆடாக தான் இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு என்ன ஒரு ஒரு சின்ன அனுமானம் என்றால், அதற்கு பிறகு ஆதாம் ஏவாளும் பலியிடுகிறார்கள். அவர்களுக்கு பிறகு காயின் ஆபேலுடைய காலங்களிலும் பலியெடுக்கிற முறை வருகிறது. ஆபேல் பலியிடும் போது அவன் என்ன செய்கிறான் என்றால், நல்ல ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து அவன் பலி செலுத்தினான்னு சொல்லி பார்க்கும். காயின் தப்பான பலியை செலுத்தினான், ஆபேல் சரியான பலியை செலுத்தினான். அது அவன் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். ஆக அவனுடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் அதைதான் அவனும் செய்திருக்கிறான். ஆக நமக்கு அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தக்கூடிய முறை ஆரம்பத்திலேயே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் நின்று கொடுக்கிற இடம் அந்த கேருபீனும் சேராபீனும் வாசலிலே அந்த விஜய விருட்சத்தின் கனிக்குள்ளே போகாதபடிக்கு அந்த இடத்துக்குள்ளே போகாதபடிக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இடத்துல இவர்கள் ஆதாம் ஏவாள் இருக்கிறார். ஆனால் இந்த நிலைமை எவ்வளவு நாள் நீடித்தது என்பது நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைமை வருகிற வரைக்கும் இதே போல்தான் அவர்கள் பலிபீடங்களை கட்டி அங்கங்கே அவர்கள் தொழுது கொண்டு அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அதை தான் அவர்கள் ஆலயமாக இருந்து அங்கேதான் அவர்கள் இருந்து கொண்டார். ஆனால் மோசையுடைய காலம் வரும்பொழுதுதான் அவர்களுக்கு முறையான ஆசரிப்பு கூடாரம் கட்டக்கூடிய முறையை அவர்களுக்கு காண்பித்து அந்த அடையாளத்தை அந்த மாதிரியை காண்பித்து இதன்படி நீ செய்யன்னு சொல்லி சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான நிலையான ஒரு ஆசரிப்பு கூடாரம் வருகிறது. அது கூடாரமாக இருந்தது. சாலமோனுடைய காலத்துல அது ஒரு ஆலயமாக, எருசலேம் தேவ ஆலயமாக அது மாற்றப்படுது, ஒரு கட்டடமாக அது மாற்றப்படுகிறது. ஆக ஏதேன் தோட்டத்தில் அவருடைய பிரசனம் இருந்தது. அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் வைத்திருக்கிற இடத்துல உள்ள ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிற இடத்துல அவருடைய பிரசனம் இருந்ததுனால, அந்த கற்பனை அங்க இருந்ததுனால, அந்த பாவங்கள் அங்கிருந்து தான் முடிவானதுனால நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த இடத்திற்கு யாருமே போக முடியாது. அப்படியானால் அதே நிலைமையை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும் போதும் அவர் கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார்? ஆசரிப்பு கூடாரத்திலே 2 பாகங்கள் இருக்கிறது. முதலாவது பரிசுத்த ஸ்தலம், 2வது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக வெளியிலே அந்த பரிசுத்தலத்துக்கு உள்ளே போகக்கூடிய இடத்துல பலிபீடம் இருக்கிறது, கால் கழுவுற தொட்டி இருக்கிறது. அதற்கும் வெளியே அவர்கள் ஆடுகளை கொண்டு வந்து, ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து அங்க நிறுத்தி அவர்கள் பலி செலுத்தினார்கள் அப்படின்னு பாக்குறோம். அந்த பலி செலுத்தின பிறகு அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியராக இருக்கிறவர் முதலாவது அப்பார்ட்மெண்ட், முதலாவது பரிசுத்த ஸ்தலத்துல முதலாவது பாகத்துல போய் அவன் அதை தெளிச்சிட்டு வர்றான். இது அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு பலிமுறை, தினமும் காலை மாலையிலே செய்யக்கூடிய ஒரு பலிமுறை. இந்த பலிமுறைகள் முடித்த பிறகு வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரண நாள் வரும் பொழுது
அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரதான ஆசாரியனாகிய இருக்கக்கூடியவன் அவன் அந்த பாவ நிவாரண பலியை செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போக வேண்டும். அவன் மகா பரிசுத்தத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவன் அங்கேயே மறித்து விடுவான். மறித்து விட்டால் அப்படியே வெளியே இழுப்பதற்கென்று அவன் போகும் பொழுதே அவனுடைய கால்களில் ஒரு சங்கிலியை கட்டி தான் அனுப்புவான். ஏனென்றால் ஒருவேளை அங்கேயே தேவனுடைய பிரசன்னத்தினால் அவன் மறித்து விட்டால் அவனுடைய அந்த சங்கிலியை கொடுத்து இழுத்து விடுவார். இது அந்த காலத்துல இருந்த ஒரு முறை. அப்படியானால் பிரதான ஆசாரியனும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜனங்களையும் அவன் படுத்துவதற்காக அவன் போய் அங்கு பரிந்து பேசி அவன் அந்த வேலைகளை செய்து அவர்களுக்கு மன்னிப்பை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த பலியினுடைய ரத்தத்தை கொண்டு போய் அவன் அங்கே கொண்டு தெளிக்க வேண்டும். இதுதான் பிரதான ஆசாரியனுடைய. ஆனால் இந்த பிரதான ஆசாரியன் இருக்கக்கூடிய அந்த மகா பரிசுத்தக்குள்ளேயும் சரி, இல்லை இந்த சமூக தப்பு இருக்கக்கூடிய இடம் அல்லது முதலாவது இடம் பாகம் இருக்கிறது இல்லையா, பரிசுத்த ஸ்தலம், அதுல அது வரைக்கும் கூட ஜனங்களுக்கு உள்ள போக முடியாது. அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அந்த பலிபீடத்துக்கு கிட்ட மட்டும்தான். அந்த இடத்துல அவர்கள் போய் பலியை செலுத்துவதற்கு கொண்டு கொடுத்துடுவார். இந்த பாவ நிவாரண நாள் பலி செலுத்தும் போது மட்டும் இவர்கள் தங்கள் கைகளை வைத்து அதன் மேல வைத்து அந்த பலியை அவர்கள் ஒப்படைக்க வேண்டும். அப்படியானால் இந்த பலியை அவர்கள் செலுத்தும் போது அந்த பாவ நிவாரண நாள்ல அவங்க போகும் பொழுதும் ஜனங்கள் அங்க போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆசாரியன் அன்றாட பலி செலுத்தும்படி போகும் பொழுதும் ஜனங்கள் அங்க போக முடியாது. அவர்கள் நிற்க வேண்டிய இடம் அந்த பலிபீடத்துக்கு கிட்டதான். ஆக ஆசரிப்பு கூடாரத்திலும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே கேருபீன்களும் சேராபீன்களும் அதில் இருக்கு. கேருபீன்கள் அதிலே காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்கும் பொழுது சேராபீன்கள் அங்கே வந்து இறங்கும். அவருடைய பிரசன்னம் ஷெக்கெனான்ற ஒரு வடிவாக அங்க வந்து இறங்கும் பொழுது அதுதான் அவருடைய பிரசன்னம் இறங்கக்கூடிய ஒரு இடம். சரி, இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் தடை செய்தது போல இங்க என்ன செய்கிறார் என்றால் மகா பரிசுத்தத்துக்குள்ள போய் அந்த பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் அந்த பாவ நிவாரண நாளிலே முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்கள் பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலையில அவர்கள் வரணும்னு சொல்லி சொன்னா அதுவும் அந்த ஒரு சம்பவமும் அந்த ஒரு ஊழியமோ ஜீவ விருட்சத்தினுடைய ஒரு காரியமும் ஒன்றா இருக்கு. எப்படி அந்த விருட்சத்துக்கு போகும்படி வழியை அவர் தடை பண்ணினாரோ அதே போலதான் மகா பரிசுத்துக்குள்ள போவதற்குரிய வழியை அவர் தடை பண்ணியிருக்கார். அதை தடை பண்ணது மட்டும் இல்லாதபடிக்கு அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தையும் தடை பண்ணியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்துதான் அவர்கள் அந்த ஆசாரியன் உள்ளே போகக்கூடிய வழி ஆரம்பிக்கிறது. அதற்கு வெளியே தான் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார். ஆக ஆதாமும் அவனுடைய சந்ததியார்களும் எங்கே நிற்க வேண்டும் அங்குதான் நிற்க வேண்டும். அதே நேரத்திலே மகா பரிசுத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் போனார், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் போனார். இதுதான் நமக்கு முறை. இந்த ஆசாரியர்கள் 2 பேருமே கிறிஸ்துவை குறிக்கக்கூடியவர். கிறிஸ்துவனுடைய ரோல் என்னன்னு சொன்னாக்க அவரே ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு, மறிக்கிறாரு, பலியாக அவர் மறிக்கிறாரு. அவரே ஆசாரியனாக அன்றாட பலியை செலுத்துறாரு. அவரே பிரதான ஆசாரியனாக பாவ நிவாரண பலியை செலுத்துறாரு. அவரே பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனா போகிறாரு. இவர் அங்க போக வேண்டும் என்றால் இந்த பிரதான ஆசாரியன் எப்படி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அதே போல அவரும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார். யோவான் 17ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த வசனத்தை படிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பரிசுத்தமாகும்படிக்கு நான் என்னையே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறேன். பூமியில் அவர் வந்த பொழுது மனுஷ சாயலாக, நம்முடைய மாம்ச சாயலாக வந்த பிறகு
பாவம் செய்யக்கூடிய தன்மையில தான் இருந்தார். ஆனால் பாவம் செய்யவில்லை என்றால் அந்த பரிசுத்தமாகக்கூடிய அனுபவத்திலே அவருடைய ஒரு வேலையும் முயற்சியும் அந்த கண்களும் வந்து எப்பொழுதுமே அதுல இருந்துகிட்டு எப்படி பரிசுத்தமாக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றது இதுதான் நமக்கு ஒரு முன்மாதிரி. அதாவது பரிசுத்தமாகுதல் சொல்லி சொல்லும் பொழுது நம்முடைய கண்கள் நோக்கம் எப்பொழுதுமே அதுல இருந்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம இப்படி அப்படி விலகிறோம்னு சொன்னாக்க ஆபத்து ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அநேக சமயங்கள்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கும்போது கூட என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து நிறைய வாலிபர்கள்ட்ட மிக முக்கியமா இந்த காலத்துல இருக்கு. பெரியோர்கள்கிட்டயும் சில இடங்கள்ல இருக்குது, சிறு பிள்ளைகள்கிட்டயும் அது அதிகமா இருக்குது. உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களை வைத்து கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியா இருக்கும். அதுக்காக உலக பிரகாரமான பொழுதுபோக்குகள், உலக பிரகாரமான காரியங்களே அவங்க செய்யறாங்க. இது கொஞ்ச நேரம் நீங்க அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அப்படியே சாத்தானுடைய அந்த தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாகும். அதுக்குதான் அவர் என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த விழிப்பு அப்படின்றது எந்த பக்கத்துல இருந்து சோதனை சாத்தான் கொண்டு வருகிறான் அப்படின்றத கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டாக்க ஒண்ணும் அதனால ஒரு பெரிய தப்பு கிடையாது, எல்லாம் சின்ன விஷயம் தானே. அந்த சின்ன விஷயம்தான் பெரிய விஷயத்துக்கு கொண்டு போகும். அதுதான் சாலமோன் ஞானி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நார பண்ணுமா போல ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்பம் மதியினும் அப்படியே செய்யும் அப்படின்னு. அந்த செத்த ஈக்கள் அநேக சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல வந்து விழுந்துடும். அந்த செத்த ஈக்கள் உள்ள வந்த பிறகு என்ன செய்யுதுன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியரா இருந்தாலும் சரி, எவ்வளவு வல்லமையான வேலையா செய்யறதாலும் சரி, இல்ல தேவதூதர்களா இருந்தாலும் சரி, இல்ல அந்த பரலோகத்துல லூசிபருடைய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்த அந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த கொஞ்ச நேரம் நம்ம அசரும் பொழுது உடனே அங்க இடத்துல அந்த தீமையானது உடனே பிடிச்சிருக்கு. இதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்கா, அந்த எச்சரிக்கையா இருக்கும்படி கிறிஸ்துவுடைய ஒரு முன்மாதிரியை நமக்கு காண்பிக்கும். இந்த முன்மாதிரியில என்ன இருக்குதுன்னு சொன்னா, அவர் எப்படி இடைவிடாமல் போராடி தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அதேதான் நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய ஜீவியம். அதே போல வேதாகமத்தினுடைய சத்தியங்களை எடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனசு அல்லது ஒரு இருதயம் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. இன்றைக்கு நம்ம இந்த வேதாகமத்தை கையில தூக்குறோமோ அது நம்முடைய ஞானத்தை காட்டுவதற்கோ, நம்முடைய திறமையை காட்டுவதற்கோ, நம்முடைய கல்வியை காட்டுவதற்கோ அல்ல. தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி படிப்பதற்காக, மகிமைப்படுத்துவதற்கு, அதற்காக தான் இந்த வேலையை நம்ம செய்யணும். ஆக ஏதேன் தோட்டத்துல வந்து அவர்கள் இந்த பாவத்தை செய்த பிறகு அவர்கள் விழுந்து போனாலும் அவர்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். விழுந்து போன மனிதனுக்கு அவர் என்ன செய்திருக்கலாம் என்றால் அப்படியே விட்டுட்டு இருக்கலாம் அவர். ஏனென்றால் அவர் இருக்கிற பரிசுத்தத்துல இவ்வளவு பெரிய ஒரு களங்கத்தை அவங்க ஏற்படுத்திட்ட பிறகு, மனுஷன் ஏற்படுத்திட்ட பிறகு, அந்த பாவத்தை நிமித்தமாக, குற்றத்தை நிமித்தமாக பரலோகத்தில் இருப்பதற்கும் தகுதி இல்லை, அவர்கிட்ட வந்து நின்று பேசுவதற்கும் அவர்களுக்கு தகுதி இல்லை. அவர்கள் அந்த நேரத்திலே பல மாற்றங்களை அடைந்தவர்களாக தங்கள் நிர்வாணிகள் என்றதை அறிந்துட்டாங்க, தேவனுடைய மகிமையை விட்டு விலகிட்டாங்க. அவருடைய எண்ணங்கள், சிந்தனை ஐயா போயிட்டார் வெளியோ.
நெட்வொர்க் ட்ராப் ஆகிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுமா? ஹலோ, இல்ல கேக்குதுன்றாங்களே. நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. திரும்பி ஜாயின் பண்றாரு இப்பதான், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டாரு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்றாங்க. ஐயா மியூட் பண்ணிக்கோங்க. இங்க மழை பெய்யறதுனால திருப்பி நான் வந்து ரீகனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, தெரியுதா? தெரியுதுங்களா? இப்ப தெரியுது, இப்ப கேக்குதுண்ணா. சரி. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஜீவன் கனியை தடுத்தது போல ஆசிரியப்பு கூடாரத்திலும் பரிசுக்குள் போகாதபடிக்கும் பரிசுத்தலத்துக்குள் போகாதபடிக்கு அந்த வாசலோடு நிற்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களையே அவர் தடுத்து வச்சுக்கொண்டார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததிகள். அதனால ஆதாம் ஏவாளுக்கு என்ன ஒரு தடை இருந்ததோ அதே தடை தான் இங்கேயும். ஆக இந்த தடையின் நிமித்தமாக அந்த தடையை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் மனுஷன் பாவம் செய்த உடனே இவருடைய பரிசுத்தத்துக்கு அவர்கள் கிட்ட கூட வர முடியாது. ஏனென்றால் அவருடைய மகிமையை பார்ப்பதற்கு, அந்த முகத்தை பார்ப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. பாவத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய மனுஷன்கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னார், மோசே கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், என்னுடைய முகத்தை பார்க்கிறவன் ஜீவனோடு இருக்க முடியாது அப்படின்ட்டு. முகத்தை பார்க்கிறவன் ஜீவனோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா, இது பாவத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு நிலைமை. அதுக்கு முன்னால ஆதாம் ஏவாள் அப்படி இல்லை. முகத்தை பார்க்கிறவன் உயிரோடு இருக்கவே முடியாதுன்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவரை நேர்முகமாக சந்திக்கக்கூடிய ஒரு தகுதியோ ஒரு தன்மையோ நம்மகிட்ட இல்லை. ஏனென்றால் பாவ சரீரத்துல நம்ம இருக்கிறோம். இந்த பாவ சரீரமானது மறுரூபமாக்கப்படும் போதுதான் நமக்கு மாற்றப்பட போகிறது. அது வரைக்கும் இந்த பாவ சரீரம் இப்படிதான் இருக்கும். ஆக ஒரு காரியத்தை நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம், தேவனுடைய காரியத்துல அவருடைய வேலைகள், அவருடைய திட்டங்கள்ல பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் அவர்கள் இருந்தது போல மனுஷரை அதே இடத்துல அவர்கள் நிறுத்தியிருந்தாலும் கூட ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவர்களுக்கு அங்க கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் முதலாவது அவர்கள் செலுத்தக்கூடிய பலியின் ரத்தம் மகா பரிசுத்தம் வரைக்கும் போகணும். அவர்கள் போக முடியாது.
அந்த மகா பரிசுக்குள்ள போகக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியத்தையும், பரிசுத்தத்துக்குள்ள போகக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் வேலை செய்கிறார். ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையின் நிமித்தமாக அவர்கள் அந்த மகா பரிசுக்குள்ள போகும் பொழுது இந்த ரத்தத்தை மட்டும்தான் அவர்கள் கொண்டு போகிறார்கள் இவர்கள் சார்பாக. ஆக பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்துல, பரிசுத்த ஸ்தலத்திலையும் சரி, மகா பரிசுத்தலையும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசாரியராகவும் பிரதான ஆசாரியராகவும் அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம் சார்பாக அந்த ரத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு போய் அங்கே தெளிக்கிறார். இதுதான் பரலோக ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஆனால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஊழியங்கள் முடிஞ்சு போச்சுன்றது நமக்கு தெரியும். ஆக நம்ம என்ன பார்க்கிறோம் இங்கே, அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவர்கள் இழந்தாலும் கூட கிறிஸ்துவானவர் அந்த இடத்துக்கு போவதற்கு அவர் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியதா இருந்தபடியினாலே அவர் பூமியில இருந்த பொழுது தன்னைத்தானே அவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். அவர் தன்னைத்தானே எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்? ஒரே சொல்லுகிறார், இந்த வசனத்தினாலே பரிசுத்தமாகணும், சத்தியத்தினாலே பரிசுத்தமாகணும், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாகணும். 3 காரியங்களை பரிசுத்தமாகக்கூடிய அனுபவத்துக்குள்ளே அவர் சொல்லுகிறார். அடுத்தது, பரிசுத்தமாகக்கூடிய அனுபவம் எந்த விசுவாசிக்கும் மனுஷனுக்கும் உரியதல்ல. பரிசுத்தம் ஆக்குறது அவரு, ஒப்படைக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஆகையினால நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி உண்மையா இருக்கணும், இந்த காரியத்துக்கு கீழ்ப்படையணும், அந்த காரியத்துக்கு கீழ்ப்படையணும்னு நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அது நடக்காது. நம்மை அதுக்கு கீழ்ப்படிய வைப்பார். பரிசுத்தம் ஆகும்படிய அனுபவத்துல வரும் பொழுது அந்த இருதயமானது முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கல்லான இருதயம் எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை அங்க வைத்ததுனால அந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆக நமக்கு முன்பாக பரிசுத்தமாகக்கூடிய அனுபவத்துல கிறிஸ்து வந்த போது இந்த ஊழியத்தை தான் அவர் செய்தார். முதலாவது தன்னை அவர் எப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டார், அடுத்தது மற்றவர்களை எப்படி அவர் பரிசுத்தப்படுத்தினார். ஆக கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷன் ஒரு இடத்துல இருந்தானாக்க முதலாவது அவன் பரிசுத்தமா இருக்கிறான், ஆக்கிக் கொள்ளுகிறான். அதுக்கு பின்பு அவனாலே அந்த வீடும் அந்த குடும்பமும் பரிசுத்தமாக்கப்படுது. நம்ம வேதாந்தத்துல பல இடங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். புருஷன் பரிசுத்தமா இருந்தால் மனைவியும் பரிசுத்தமா இருக்கிறார். மனைவி பரிசுத்தமா இருக்கும் போது புருஷனும் பரிசுத்தமா இருக்கு. அப்ப அந்த ஆசீர்வாதம் ஒருத்தர் நிமித்தமாக அந்த முழு குடும்பத்துக்கும் அது கிடைக்கிறது. யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? யோசேப்பை நிமித்தமாக போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் யோசேப்பு அங்க இருந்ததுனால. இப்போ நாம இருக்கக்கூடிய இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம கொண்டு போய் அங்க கொடுக்குறோமா இல்லையான்றதை கவனிக்கணும். ஆக அது எதுல இருக்குதுன்னு சொன்னாக்க நாமே நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு நம்ம ஒப்படைச்சிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. அதனால கிறிஸ்துவானவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அவர் ஒப்பு கொடுத்த போது அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அதற்கு பின்பாக தான் அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் போகிறார். ஆக அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும் பொழுது அன்றாட பலியின் ரத்தத்தை அவர் கொண்டு போகிறார். மகா பரிசுகளை போகும்போது பாவ நிவாரண நாள் பலியின் ரத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். இந்த 2 ரத்தத்தையும் 2 இடத்துலையும் அவர் போகும்பொழுதும் அது போவதற்கு முன்பாக அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டதுனால பிதாவுக்கு முன்பாக அவரும் தகுதியானவராக போய் நிற்பதற்கு அவருக்கு இடம் உண்டு, அங்கு ஒரு அனுமதி உண்டு. அவர் பூமிக்கு வந்த பொழுது அந்த பாவத்தை அவர் செய்திருப்பாரானால் அம்மையார் என்ன சொல்கிறார் என்றால், தனக்கு உரிமை உண்டு, தனக்கு வாய்ப்பு உண்டு, தனக்கு சுதந்திரம் உண்டு அப்படின்றத அவர் நினைச்சு ஒரு கணம் அவர் மாம்ச பிரகாரமாக சிந்தித்திருந்தால் கூட
உலகத்துக்கு ரட்சிப்புன்றது முற்றிலுமா இல்லை. இன்னைக்கு நாம இந்த மாதிரி சத்தியங்களை உட்கார்ந்து கூட படிக்க முடியாது. எப்பொழுதுமே நமக்கு தலைவராக லூசிபர் இருப்பான், அவன் கூடவே நம்ம இருந்துகிட்டோம். ஆனால் கொஞ்ச நேரம் கூட அவர் அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தன்னை பரிசுத்தப்படுத்தி. அப்படியானால் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள்ல எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியதா இருக்கிறது. அதுக்குதான் அவர் சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம முதல்ல மறந்துடவே கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த பிரேயர் இஸ் த சோல் ஆஃப் ரிலிஜன் சொல்லி அம்மையார் எழுதுறார். ஜெபிக்கக்கூடிய நேரங்கள், ஜெபிக்கக்கூடிய காலங்கள், ஜெபிக்கக்கூடிய சமயங்கள் எவ்வளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக வயதானவர்களுக்கு அதிகமான நேரங்கள் இருக்கிறது. ஜெபிப்பதற்கு, அவருடைய வசனங்களை தியானிப்பதற்கு அதிகமான நேரங்கள் இருக்கிறது. அதனால வீண் காரியங்கள் எல்லாவற்றையும் தூர போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி காரியங்கள்ல இறங்குவோமானால் அதிகமான பரிசுத்தமாகுதலின் அனுபவத்துக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கோம். ஆக இந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தை கிறிஸ்து பெற்று அவர் நம்முடைய ரத்தத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்தம் சென்று அவர் சுத்தமான போது கூட மனுஷர் எங்கே இருக்கிறார்கள் என்றால் இன்னமும் அங்கேதான் இருக்கிறார். இப்போ இந்த மனுஷரை அவர் என்ன செய்கிறார்? பாவம் செய்தார்கள், தேவ மகிமையை விட்டு விலகினார்கள், நிர்வாணியா இருக்கிறோம் அறிந்த பிறகு அவர்கள் வேற உடை கொடுக்க வேண்டியதா இருந்தது. அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடிக்கு அவர்கள் தடை செய்யப்பட்டு அந்த இடத்திலே அவர்கள் அந்த வாசலுக்கு வெளியே அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். அவர் உள்ளே போக முடியாதபடிக்கு கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறது. அதே போலதான் உடன்படிக்கை பெட்டிகள் நம்ம போறதுக்கு நமக்கு தடை இருக்கிறது. நமக்கு முன்பாக அங்கேயும் கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறார்கள். அந்த இடம் வரைக்கும் நம்மளால போக முடியாது. கிறிஸ்து மட்டும் தான் போக முடியும். ஏன் கிறிஸ்து மட்டும் போக முடியும்னா அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நமக்கு முன்மாதிரியை காண்பிச்சிட்டார். ஆக அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு முன்மாதிரி காண்பிச்ச பிறகு அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாவிட்டாலும் கூட ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்துல அவரோட கூட நம்ம உட்காரும்படியாக, என் பிதாவின் சிங்காசனத்திலே நான் உட்காருகிறது போல என்னுடைய பக்கத்திலே நீங்களும் உட்காரும்படி நான் உங்களுக்கு அருள் செய்வேன் அப்படின்னு நவோதிக்கருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்துல வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சொல்றோம். ஆக பாவத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். தோட்டத்தை விட்டு நம்ம துரத்தி விட்டுட்டாரு. துரத்தி விட்டா கூட திரும்பவும் உள்ள வர்றதுக்கு அவர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பானவர்! அப்படிப்பட்ட ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி, ஒரு தவறு செஞ்சுட்டாக்க உடனே நம்ம என்ன செய்யறோம்னாக்க, ஒரு ஆத்மாவை, ஒரு விசுவாசியை அல்லது ஒரு நபரை பலவீனத்தினால தவறு பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்யறோம்? குற்றஞ்சாட்டி அவளை வெளியே தள்ளியது. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கழுகுகளை போல் இருக்கிறார்கள் அப்படின்ற. என்ன கழுகுகளை போல் இருக்கிறார்கள்? ஒரு பணம் செத்துருச்சுன்னு சொன்னாக்கா மேற்கொண்டு என்ன செய்யும் என்றால் எல்லா கழுகும் ஒன்னா சேர்ந்து கொத்தி 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 அந்த பணத்தை முற்றிலுமா தின்னு. அது போல ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்து செத்துட்டாக்க மேற்கொண்டு அவனை கொத்தி கொத்தி அவனை சுத்தமா அழிக்கிறத விட அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு பாக்குறது தான் ஊழியம். மனுஷகுமாரன் ரட்சிக்கிறது தான் வந்தேன் அப்படின்ட்டு. அதேதான் நம்முடைய வேலைகள். ஆக நம்ம என்ன பார்க்கிறோம் இங்கே? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக ஒரு வழியை அவர் திரும்பவும் அந்த மகா பரிசுக்குள்ளே தேவனுடைய சமூகத்தண்டை வருவதற்கு, சமூகத்தண்டை வந்து நிற்பதற்கு, தகுதியாக்குவதற்கு நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த ஆயத்தத்தை அவர் செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஆரம்பத்திலிருந்து முதலாவது பலியை அவர் செலுத்தும் போதே அதற்கு முன்பாகவே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துன்னு சொல்லி அவருக்கு சொல்லப்படுது. அந்த உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து ஆரம்பத்திலே சிருஷ்டிப்பினுடைய காலத்திலே ஒரு வேளை மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டால் அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த விடுதலையை அவருக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தப்பட்ட மீட்பர் தான் கிறிஸ்து. அதான் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த காரியத்தை நான் வாலிபனா இருக்கும் பொழுது
எங்களுடைய அண்ணன் இருந்தார். அண்ணி இங்க இருக்கிறாங்க, செல்லாண்ணி. இந்த பிரபாகரன் சாமியார் அண்ணன் அப்ப அவரு நிறைய பிரசங்கங்கள் பண்ணுவார். அவர் கூட போய் தான் எனக்கு வந்து நானும் பிரசங்கம் பண்ணணுன்ற ஆசை ரொம்ப வந்தது. அதே மாதிரி பேசணும், அதே மாதிரி வேதாந்தத்தை படிச்சு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த காரியத்தை நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். எதுக்காக அவர் முன்கூட்டியே அவர் அப்படி ஒரு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை அவர் உண்டாக்குனாரு? பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயே அப்படி உண்டாக்குனாருன்னு சொன்னா அப்ப மனுஷன் பாவம் செய்வான்னு தெரியுமா அவருக்கு? அப்படின்னா ஏன் மனுஷனை உண்டாக்கணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் குறுக்கு கேள்வி கேட்டேன். அவர் விளக்கத்தை சொன்னாரு. இன்னும் அந்த விளக்கம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன விளக்கம் என்றால், அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த விவசாய கிணறுகள் வந்து பெரிய பெரிய கிணறுகள், அந்த விவசாய கிணறுகள் வந்து பெரிய பெரிய கிணறுகள் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அது பெரிய ரொம்ப ஆழமான கிணறா இருக்கும். அந்த ஆழமான கிணத்துல நாங்க எடி தாமஸ் ஸ்கூல்ல படிக்கும் போது கூட நாங்க அங்க அந்த மாதிரி ஒரு கிணறு அங்க இருந்தது. முழு கேம்பஸ்க்கும் வந்து தண்ணி கொடுக்குற கிணறு ஆகும். ஆனா அந்த மோட்டர் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்க ஒரு ஃப்ளோட்டிங்ல வச்சு அந்த தண்ணியில மிதக்க விட்டுருப்பாங்க உள்ள. சப்போஸ் அந்த மோட்டார் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னு சொன்னாலும், இல்லை யாராவது அதுல தண்ணி கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு சொன்னாலும், பக்கத்துல வந்து ஒரு இரும்பு ஏணிப்படி வந்து மேல வரைக்கும் வரும். இரும்பு ஏணிப்படி அவர்கள் எதற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை விழுந்து விட்டால் விழுந்து வருவதற்கு. அதனால இவரே குடிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் மேல ஏறிவான்னு அவர் சொல்றது. ஆக இது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். அவர் நம்மளை பாவம் செய்யும்படி தூண்டினார். நாமளாதான் பாவம் செய்தோம். நாமளா பாவம் செய்தாலும் திரும்பவும் அவரிடம் வருவதற்கென்று ஒரு வழியை உலக தோற்றம் முதல் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் ஏற்படுத்தி வைத்தார். அந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக ஒரு வழியை அவர் ஏற்கனவே நமக்காக ஆயத்தப்படுத்தி, மனுஷனை அப்படியே விட்டுற முடியாது. அவன் பாவம் செய்தாக்க பாவத்திலே அப்படியே அழிந்து போக கூடாது. அவன் நிர்வாணியா இருக்கிறானாக்க கடைசி வரைக்கும் அதே உணர்வுல இருந்துட்டு அதே மாதிரி ஒரு உடையை உடுத்திக்கிட்டு அவன் காலம் போட்டு தள்ளக்கூடாது. அவன் மகிமையின் உடையை அவன் தரித்துக் கொள்ளணும். பிதாவுடைய சிங்காசனம் நான் உட்காரும் போது என் பக்கத்துல அவங்களும் வந்து உட்காரணும். எப்படி அவங்களை கொண்டு வர்றது? சாதாரண வேலை இல்லையே. ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம சபைக்குள்ள கொண்டு வர்றதுனாலே ஒரு பெரிய பெரிய போராட்டமான வேலையா இருக்கிறது. பூமியில இருக்கக்கூடிய பாவ மனுஷனை நம்ம நிமித்தி அதை மாற்றி அவனை பிதாவுடைய சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த முடியும்னு சொன்னாக்க அது எவ்வளவு பெரிய வேலை. அந்த வேலையை தான் கிறிஸ்து செய்ய அவர் செய்யும் பொழுதெல்லாம் ஒரு கணமாகிலும் ஒரு நிமிடமாகிலும் ஒரு சிவை பொழுதாகிலும் அவர் என்ன செய்யலன்னு சொன்னாக்க தன்னுடைய பொறுப்பை விட்டு தன்னுடைய கடமையை விட்டு அவர் நகர்த்தி. அப்படியானால் பூமியில நம்ம ஜீவிக்கிற காலம் முழுவதும் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நாம பெறப்போகிற நித்திய ஜீவனை அடிப்படையாக வைத்துதான் எடுக்கும். ஒருவேளை அதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா வசனம் நமக்கு என்ன சொல்றது? மரணம் தங்களுக்கு நேரிடதா இருந்தாலும் மரணம் வர்றது கூட வாய்ப்பு இருக்கும். ஜீவனை இழக்கக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படலாம். 10 கோடி மக்கள் வந்து 1660 வருடங்கள் வந்து அவங்க இருண்ட காலத்துல உபத்திரவப்பட்ட போது மரித்த போது ரத்த சாட்சிகளை மரித்த போது அப்படித்தான் மரிச்சாங்க நிறைய பேர். 82 வயசுல வந்து ஒரு ரத்த சாட்சி போய் மறிக்கிறாரு. அவரை போய் நிற்கும் பொழுது ரோம பேரரசன் என்ன சொல்லுகிறான்? நீ இந்த நேரத்துல கிறிஸ்துவை மறுதலி அப்படின்றான். அவர் என்ன சொல்லுகிறார்? 82 வயது வரைக்கும் என்னை காப்பாற்றி என்னை வழிநடத்தி என்னை விசுவாசத்தோடு வைத்திருந்த அந்த ஆண்டவரை நான் மறுதலிக்க முடியாது. வேணும்னா நீங்க எப்படி என்ன நெருப்புல போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் அந்த ரத்த சாட்சியாக மறித்தார்னு சொல்லிப்பாங்க. ஆக எப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்மிடத்துல தேவன் கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட வேலையை கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் செய்திருக்கிறார். ஆக பாவம் செய்தது நிமித்தமாக அவர் அப்படியே விட்டுருங்க. அப்படி விடுகிறதுக்கு அவர் இரக்கம் இல்லாதவர் அல்ல. அப்படி விடுவதற்கு அவர் கிருபை இல்லாதவர் இல்லை.
இல்ல அவரால் மீட்கவும் முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்லை. அதுக்குரிய வல்லமை அவர் கொடுப்பார், அதுக்குரிய ஞானத்தை கொடுப்பார், அதுக்குரிய பலத்தை கொடுப்பார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த ஜனங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியம், அவர் மரிச்சது எனக்காக தான் மரிச்சாரு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லுங்க. மீதே நான் பார்த்துக்கிறேன். ஆக அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக, அந்த ஒரு ஏற்பாடு நிமித்தமாக அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல நமக்கு ஒரு பெரிய ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்கோம். பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மீதமான சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை என்னவென்றால், சபைகளுக்கான சூழ்நிலை நீங்க படுத்து பார்ப்போமானால் அம்மையார் ரொம்ப தெளிவா எழுதுறாங்க. அவர்கள் தரிசனத்தை பார்த்த பொழுது தேவனுடைய ஆலயம் பருவத்துல இருக்கிறது அவங்க பார்க்கிறாங்க. அப்போ இவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது அங்க இருக்கிற தூதன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இப்போ பூமிக்கு போ, நீ கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பாயானால் அந்த ஆலயத்துக்குள்ள 1,40,000 பேர் வரும் பொழுது அவர்களுக்கு மட்டுமே ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய வேலையை நான் அங்க கொடுக்குறேன். அப்போ நீயும் அது கூட வந்து. ஆக மீதமான சபைக்கு நெருக்கமாக தேவனிடத்துல கூட உட்காரக்கூடிய இடத்தை நாம் கொடுத்துருக்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஒரு சபைக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா லவோதிக்கருக்கு கொடுக்கிற இதுல வரும்பொழுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் சிங்காசனத்திலே அவருக்கு பக்கத்திலே, அவருக்கு வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது போல என் பக்கத்திலே உட்காருவதற்குரிய அருள் செய்வேன் அப்படிங்கிற. இது லவோதிக்கருக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாக்கியம். மற்றவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறாரு, எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் 6 சபைகளுக்கு. இந்த 7வது சபைக்கு மட்டும் இப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் இந்த ஆசிரிய வேலையை நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், பரலோகத்துக்கு போன பிறகு பரலோகத்துடைய ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஆயத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால முத்தூதை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏதோ ராமாயணம் மகாபாரதம் போல ஒரு கதையை அவர் சொல்லிட்டு போகல. கடைசி கால சபை, கடைசி கால சத்தியம், மீதமான சபையை கொடுக்கப்பட்ட சத்தியம், மீதமான ஜனங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறப்போகிற ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியம். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நமக்கு முன்பாக கிறிஸ்துவானவர் போயிருக்கிறார், அவருக்கு பின்பாக நாம் போக போகிறோம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களை. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம ஒரு உண்மையை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரமும், பூமியில இருந்த ஆசரிப்பு கூடாரமும், பரலோக ஆசரிப்பு கூடாரமும், இந்த 3 ஆசரிப்பு கூடாரங்களுக்கும் ஒரு முக்கியமான ஊழியக்காரர்களாக 7ஆம் நாள் அட்வென்ட் சபை விசுவாசிகளை அவர் நியமித்திருக்கிறார். ஆக இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களா இருக்கக்கூடிய நாம நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய பரிசுத்தமாகக்கூடிய அனுபவம், நம்முடைய விசுவாசம், நாம் வளர வேண்டிய விதம் எல்லாமே கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்திருக்கு. ஆக நமக்கு எந்த அளவுக்கு, என்னுடைய அனுபவத்தை சொல்ற, எந்த அளவுக்கு நம்ம வேதாகமத்தை தியானிப்பதற்கும் அதை வாசிப்பதற்கும் நம்ம நேரம் எடுத்துக்கொள்வோம். வயசு சின்னதா இருக்கும்போது, சம்பாதிக்கிற வயசுல வரும்பொழுது நமக்கு நேரங்கள் குறைவா இருக்கும். ஆனாலும் ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, வேதாகம் படிப்பதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. காரணம் என்னவென்றால் 33 வயசு வரைக்கும் கிறிஸ்து அந்த வேலையை செய்தார். அவர் வாலிபடா இருக்கும்போது தான் செய்தார். அவர் கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கல, நம்ம நாளைக்கு என்ன சாப்பிட போறோம்னு கவலைப்படலாம். எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டி வச்சுட்டு அவர் இந்த வேலையை பார்த்தார். அவருக்குரிய ஆகாரமும் அப்பமும் தண்ணீரும் அவர் கொடுக்கப்பட்டுச்சு. வேலை செய்யணும், வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிட முடியாதுன்ட்டு. ஆனா அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு ஞானத்தை அவர் தான் கொடுப்பார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை பெற்றவர்களாக
நாம இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல இருக்கக்கூடிய நாம ஆதாம் ஏவாள் எப்படி வெளியே வந்தாங்களோ அதே போல திரும்பவும் உள்ள போகும் பொழுது ஆதாம் ஏவாளாக நம்ம உள்ள போவோம். மனம் திரும்பின, பாவத்தை மன்னிப்பு பெற்ற, பரிசுத்தமாக்கப்பட்ட அல்லது மீட்கப்பட்ட ஒரு ஆதாம் ஏவாளாக உள்ள போகக்கூடிய கடைசி சந்ததியாக நாம் இருந்ததில்லை. இந்த கடைசி சந்ததியா இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் நிறைவேற்றி கொண்டோமானால் நிச்சயமாகவே நமக்கு அது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு நாம் கொடுப்பதாக. நாளைய தினத்திலே ஆசிரியப்பு கூடாரத்துடைய பாடங்களை நம்ம முழுமையாக படிக்க போகிறோம். ஏறக்குறைய அந்த 10 நாட்களுக்கு தொடர்ந்து அந்த பாடங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாளும் அதனுடைய பாடங்களையும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் எந்த அளவுக்கு நமக்கு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை வகையறுத்து கொடுத்திருக்கிறார், எப்படி நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும். அதை விசுவாசிக்கிற நாம இந்த இடத்துல போய் உட்கார்ந்த வரைக்கும் நம்முடைய வேலைகளும் நம்முடைய உழைப்பும் ஓயக்கூடாது. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். என்ன ஒரு ஆழமான செய்தி! ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி ஐயா எவ்வளவு விரிவாக ஆதியாகும் முதல் கொண்டு எங்கெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தின் தொடர்பு இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து கூறி ஐயா நல்ல செய்தியை கொடுத்தார். செய்தி கொடுத்த ஐயாவையும் அவர் ஊழியத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்னும் 10 நாளுக்கு கேட்க போறோம். ஆண்டவருக்கு நன்றி. ஐயா, க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுறீங்களா? உங்கள் மீட்பெறும் கண்மலையின் ஜீவனமாகிய கர்த்தாவே, வெளியேற பெற்ற ஒரு சத்தியத்தையும் ரட்சிப்பின் வழியையும் நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். இந்த வழிகளை அநேகர் இந்த பூமியிலே காண முடியாமல் இருந்தாலும் இந்த சத்தியத்தை அறிந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் பிறந்திருக்கிறோம் பிள்ளைகளாக. அதனால இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். இவர் வாழ்நாளுகளில அநேக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருந்தாலும் கூட மீதமான சபையிலே ஒரு அங்கத்தினராக நாங்கள் இருக்கிறோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியங்களை நீர் எங்களுக்கு விளக்கித்தாரும். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்திருக்கும். உடைய பிள்ளைகள் நம்மோடு நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்கிறனும் அவருடைய பாவங்களையும் பலவீனங்களையும் மன்னித்திரனும் பரிசுத்தமாகக்கூடிய அனுபவத்துக்குள்ளே அவர்கள் போகும்போது உடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து அவர்கள் வீரர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அடுத்தது அகற்றி போட்டு அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கடைசி காலங்களிலே ஜீவிக்கிறபடியினாலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்களாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாக்கியத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு தைரியமாக நாங்கள் கிருபாசனத்தண்டை வரவும், இதோ அந்த மீட்கப்பட்ட கூட்டத்தோடு நாங்கள் உட்காரும் பொழுது எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பக்கத்திலே நாங்கள் அவரோடு கூட உட்காரும்படி சிங்காசனே உட்காரும்படியான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பேன் என்று இந்த மீதமான சபைக்கு நீர் வாக்களித்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தையும் சாக்கியத்தையும் இங்கே கூடி வந்த இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் பரலோகத்தில் இருந்து கிருபையையும் இரக்கத்தையும் அருளி செய்து எங்களுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் பலவீனங்களையும் மன்னித்து கிருபையிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலே இந்த பாடங்களை நாங்கள் படிக்க தியானிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். தடைகளை நீர் நீக்கி போடும். இந்த ஆவியானுடைய பலத்தை தாரும். எல்லா நன்மைகளையும் பெற்றவர்களாக இவைகளை நாங்கள் முடிக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என இயேசுவின் மூலமான தாழ்மையோடு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆமீன், ஆமீன். நர்சியாக ஐயாவுக்கு நன்றி. இப்பொழுதும் நான் முடிவு பாகத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இப்பொழுதும் வாக்குறுதி வசனம். பிரதர், வாக்குறுதி வசனம் போடுறீங்களா? பிரதர் ஜோனத்தன். இது முடிச்சிடுங்கம்மா. சரிங்க. ஐயாவுக்கு இன்னொரு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் நாம மறுபடியும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின பாடங்களை கற்றுக்கொள்வோம். அனுதினமும் கலந்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுதும் இந்த சில புஸ்தகங்கள் ஜோனத்தன் பிரதர் இடத்துல இருக்கிறது. உங்களுக்கு ஊழியத்துக்கென்று தேவைப்பட்டால் நீங்க அவர்கிட்ட இலவசமா ஊழியத்துக்கு வாங்கிக்கலாம்.
மற்றும் நம்மளுடைய கால்ஸ்கள் 6 மணிக்கு ஆங்கிலத்துல இருக்குது காலையில. மத்தியானம் 3 மணிக்கு பரிந்துரை ஜெபம் இருக்கிறது தமிழ்ல, ஆங்கிலத்துல, எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்க வந்து ப்ரேயர் பண்ணலாம். மாலை 5:30க்கு தமிழ் காலும், மாலை 7 மணிக்கு தெலுங்கு காலும் இருக்கிறது. இதிலே வந்து பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுதும் நாம் தெலுங்கு காலுக்குள்ளாக கடந்து செல்வோம். தங்கியிருந்து ஜெபிக்க வேண்டுகிறவர்கள் தங்கியிருந்து ஜெபிக்கலாம்.